ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இன்ஜினியரிங் ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெஷ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சர்க்யூட் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக இருக்கிற மெஷ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மெஷ் அனாலிசிஸ்னால் என்ன, மெஷ்னா என்ன, மெஷ் அனாலிசிஸ்க்கான ப்ரொசீஜர், அப்புறம் அதை சால்வ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷ் அனாலிசிஸ்னால் என்ன? Mesh analysis is a method used to find the current flowing in each mesh of an electrical circuit. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஷ் அனாலிசிஸ்ங்கிற ஒரு மெத்தடு ஒரு சர்க்கியூட்டு அல்லது ஒரு மெஷ் அதில் ஃப்ளோவிங் ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். அப்படி தான் அதுதான் மெஷ் அனாலிசிஸ். சரியா? ஸோ மெஷ்னா என்ன? ஃபஸ்ட், a mesh means the smallest closed loop in a circuit. அதாவது ஒரு சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கிற ஒரு க்ளோஸ்டு லூப், அதாவது ஒரு க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு சர்க்கியூட்டை நம்ம மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் ஒரு மெஷ். இப்படி க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு சர்க்கியூட் தான் நம்ம மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர், மெஷ் அனாலிசிஸ் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஐடென்டிஃபை ஆல் மெஷ் இன் தி சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் எத்தனை மெஷ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் என்ன பண்ணணும்னா, அஸ்யூம் எ கரண்ட் இன் ஈச் மெஷ். அதாவது இப்போ இங்கே ஒரு மெஷ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதிலே இன்னொரு மெஷ் இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு மெஷ் இருக்குது அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை KVL டு ஈச் மெஷ். ஒவ்வொரு மெஷ்லேயும் நம்ம KVL அப்ளை பண்ணணும். KVLனால் ஒன்றும் இல்லை, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா தான். ஸோ KVL அப்ளை பண்ணுவோம். ரைட் ஈக்குவேஷன், அதாவது KVL அப்ளை பண்ணி இதில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இதில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா I கரண்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுதான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஒரு மெஷ் அனாலிசிஸில் அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் என்னென்னா, ஃபைண்ட் தி மெஷ் கரண்ட்ஸ் I1, I2 அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெஷ் கரண்ட்டில் I1 I2 அப்படிங்கிற ஒரு மெஷ் இருக்குது. ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் அந்த I1 I2 கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் எவ்வளோ பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். அஸ்யூம் தி லூப் கரண்ட்ஸ் I1 அண்டு I2 ஃப்ளோவிங் கிளாக் வைஸ். அதாவது ஒரு கிளாக் வைஸில் இப்படி சுற்றுற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது KVL அப்ளை பண்ணுவோம். ஸோ லூப் 1 இந்த லூப்புக்கு நம்ம KVL அப்ளை பண்ணுறோம். ஸோ KVL அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இது வந்துட்டு I1ல மட்டும்தான் இருக்குது. ஸோ 2I1 ப்ளஸ் இந்த 6 எடுத்துப்போம். 6ல் பார்த்தீங்கன்னா I1லேயும் இருக்குது, I2லேயும் இருக்குது. ஸோ I1 மைனஸ் I2 ஈக்குவல் என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா 2I1 ப்ளஸ் இந்த 6 வந்துட்டு I1க்கும் உண்டு, I2க்கும் உண்டு. ஸோ அதை உள்ள கொடுத்து நம்ம பெருக்கிக்கிறோம். ஸோ பெருக்கிட்டு ஈக்குவல் 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8I1. ஸோ மைனஸ் இந்த 6I2 ஈக்குவல் 3 வந்துடும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து லூப் 2 இந்த லூப்புக்கு நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதையே எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லூப்பை தான் நம்ம பொறுத்து எடுக்கணும். ஸோ I2 ஃபஸ்ட்டு போட்டுட்டு மைனஸ் I1 ப்ளஸ் 5 ரெசிஸ்டர், அதாவது இந்த 5I2 ஈக்குவல் இங்கே -5. ஏன் -5 போட்டிருக்கோன்னு கேட்கலாம். ஏன்னா இங்கே 5 கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம -5ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது, ஏன்னா கிளாக் வைஸ். ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸில் போகும்போது நமக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ளஸ்ன்னு தான் கொடுப்போம். சரிங்களா? ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
கிளாக் வைஸில் பார்க்கும்போது ப்ளஸில் இருந்து மைனஸ் வருது கரண்ட். சரிங்களா, கரண்ட் ஃப்ளோ ஆனது ப்ளஸில் இருந்து மைனஸுக்கு வருது. ஸோ அதனால தான் மைனஸ் கொடுக்குறோம். சரிங்களா, அதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மைனஸ்லேருந்து ப்ளஸ் போனால் நம்ம ப்ளஸ் கொடுக்குறோம். அதேமாரி ப்ளஸ்லேருந்து மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம மைனஸ் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ அப்படி -5 கொடுத்துட்டு ஸோ இந்த 6 வந்துட்டு நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6i2 - 6i1 + 5i2 = -5 வந்துடும். ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா -6i1 + 11i2 = -5 அப்படின்னு வந்துடும். இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் வந்துட்டு அடுத்த மேட்ரிக்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் மெத்தடில் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஸோ எப்போதும் போல தான் இதில் இருக்கிற i1 ரெண்டுத்தையும் எழுதிட்டு இதில் இருக்கிற i2 ரெண்டுத்தையும் எழுதுகிறோம். ஸோ i1 i2 எடுத்துக்கிட்டு ஈக்குவலில் கண்டென்ட் இருக்கிறத இந்த சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெல்லு கண்டுபிடிப்போம். டெல்லில் 2x2ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டெல்லோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். டெல்லோட மதிப்பு 52 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிறத எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்து போட்டு டெல் 1 கண்டுபிடிக்கணும், டெல் 1 கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மாற்றிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 33 - 6 × 5 = 30 ப்ளஸ் வந்துடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ். பட் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துடும். ஸோ 33ல் 30 போயிடுச்சுன்னா 3. ஸோ டெல் 1ஓட மதிப்பு 3. ஸோ i1 வேணும் அப்படின்னா del 1/del = 3/52 இது ரெண்டுத்தையும் நம்ம டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 0.057 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது i1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ i1 கரண்ட்டுங்கிறதுனால நம்ம ஆம்ஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்து del 2. del 2ல் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம மாற்றணும். ஸோ அதை மாற்றினோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -40 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -18 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால +18 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா -22. இது வந்துட்டு del 2ஓட மதிப்பு. ஸோ i2 வேணும்னா del 2/del = -22/52. ஸோ அதை வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா -0.423. ஸோ இது வந்துட்டு i2 ஆம்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ கரண்ட்டுங்கிறதுனால ஹென்ஸ் ஃப்ரம் மிஸ் கரண்ட்ஸ், அதாவது மிஸ் கரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் நம்ம மிஸ் கரண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கணும். ஸோ i2, ஸோ இதை வந்துட்டு i2, i5, i6 அப்படின்னு இருக்கு. சரிங்களா, i2 பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் i1 போகுது. ஸோ i2 ரெசிஸ்டரில் i1 இருக்குது. அதேமாரி 5 ohm ரெசிஸ்டரில் i2 இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா i2 - i1 அப்படின்னு இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். i2ல் i1 போகுது. ஸோ i1 நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ 5 ohm ரெசிஸ்டரில் i2 போகுது. ஸோ i2க்கு கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம். 6 ohm ரெசிஸ்டரில் i1 - i2 அது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா 6 ohm ரெசிஸ்டரில் 0.48 ohm அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கிடைக்குது. சரிங்களா, ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா நம்ம கொஸ்டினில் மிஸ்ஸில் போகிற கரண்ட்டையும் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிறதையும் ஒவ்வொரு ஈச் ரெசிஸ்டர்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட்டடுக்கான ஃபார்முலா வந்துட்டு P = I² × R. ஸோ ஃபஸ்ட் நமக்கு இதில் தேவையானது 2 ohm ரெசிஸ்டர். ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ i2 ohm ரெசிஸ்டர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு R1ல் 2 தானே, ஸோ அதனால் அந்த 2 கொடுத்துக்கிறோம். இன்ட்டு பண்ணணும், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கிடைக்கிறது ஆன்சர் 0.0064 வாட்ஸ். ஏன்னா இங்கே பவர், ஸோ அதனால் நமக்கு இங்கே வாட்ஸ் யூனிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ P2 ohm ரெசிஸ்டரில் இது தான் கிடைக்குது. 5 ohm ரெசிஸ்டருக்கு போடுறோம். ஸோ அதே ஃபார்முலா தான். பட் ஆனால் இங்கே வந்துட்டு ரெசிஸ்டரோட மதிப்பும் 5 ohm ரெசிஸ்டரோட மதிப்பும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.8946 வரும் கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு 5 ohm ரெசிஸ்டரில் பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிற வேல்யூ. ஸோ இதுக்கு நம்ம ஓட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம்.
வாட்ஸ் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு P6 ஓம் ரெசிஸ்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 6 ஈக்குவலில் அது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.3824 வரும். ஸோ அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினில் சொன்னதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் எவ்வளோ பவர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகுறது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ஆன்சருக்கு பாக்ஸ் போடுங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்னஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ஆன்சரை ஹைலைட் பண்ணியும் காட்டும். ஸோ திருத்துறவங்களுக்கு சரி ஓகே அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். ஸோ இதை வந்துட்டு மறந்துடாதீங்க, ஆன்சரை ஹைலைட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.